வெள்ளிக்கிழமைக்கு சில ரகசியங்களும் நம்பிக்கைகளும் உள்ளன. குறிப்பாக இந்த நாளில் உப்பு, அரிசி வாங்குவது அதிர்ஷ்டத்தை தரும். வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தால் பொன் பொருள் சேரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை விரதம் இருந்து பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். கல்லுப்பு, அரிசி, தானியங்கள் வாங்கி சேமித்து வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வெள்ளிக்கிழமையில் பசுவிற்கு உணவு அளிப்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் பசுவிற்கு வெள்ளிக்கிழமை உணவளிப்பது அதிர்ஷ்டத்தை தரும். ஏழைகளுக்கு தானம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாதது என்னவென்று தெரியுமா? எந்த ஒரு பெண்ணையும் வெள்ளிக்கிழமை என்று அவமதிக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவு செய்யாமல் இருப்பது மிக நல்லது. அயல் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நல்லதல்ல. கிழமைகளில் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாள். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டாலே செல்வம் செழிக்கும். கடன் பிரச்சனைகள் விலகும். அதே சமயம் வெள்ளிக்கிழமையில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் வீட்டில் பொருள் இழப்பு, கடன், கலகம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். சில செயல்களை இன்று செய்யலாம், சில செயல்களை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வாங்கி கொடுத்தால் பணவரவு அதிகரிக்கும். சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் தன லாபம் கிடைக்கும். மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிப்பது வீட்டில் செல்வம் சேரும். சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும்.